இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சகாவிய விளக்கை பற்றி. பஞ்சகாவிய விளக்குனா என்ன, இந்த விளக்கு வீட்டில் பயன்படுத்துறதுனால என்னெல்லாம் யூசஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லா விளக்குக்குமே ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு இல்லையா. இந்த பஞ்சகவிய விளக்குக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு மகத்துவம் உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சகவிய விளக்கு பசுவோட கோமியம், பசுவோட சாணம், பால், தயிர், நெய் இதனால் செய்யக்கூடியதான் இந்த பஞ்சகவிய விளக்கு. இது டேரெக்டாக ஏற்றாமல் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு மேலே ஏற்றணும். காரணம் இது முழுக்க எரிஞ்சிரும். அதனால் அகல் விளக்கு மேலே ஏற்றணும். ஒரு நல்லெண்ணெய்லையோ இல்லை மற்ற எண்ணெய்களில் ஏற்றக்கூடாது. எரியும் எரியாது. இது நெய்யை, சுத்தமான நெய்யை உருக்கி அந்த நெய்யை தான் இதில் ஊற்றிட்டு திரி போட்டு இது விளக்கேற்றணும். இந்த பஞ்சகவிய விளக்கு எதுக்குன்னா, நம்ம சாதாரணமாக வீட்டில் ஹோமங்கள் பண்ணுறது, எவ்வளவோ யாகங்கள் ஹோமங்கள் பண்ணும் பொழுது பசுமோட அந்த வரட்டியை வச்சு தான் நமக்கு யாகங்களை நடத்துவாங்க இல்லையா. அது எவ்வளோ மகத்துவம் இருக்கோ அதோட ஈக்குவல் அந்த மகத்துவம் இந்த விளக்கேற்றுறதுனால உண்டு. அது கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களும் இந்த ஒரு விளக்குக்கு இருக்குது. முதல்ல இந்த விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு நார்மலாக ஒரு விளக்கு மாதிரி தான் அது எரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது போக போக அது ஃபுல்லாக அந்த விளக்கு முழுக்க அது எரிய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம முழுக்க இது க்ளோஸ்டு ஒரு பூஜை அறையில் வைக்காமல் ஒரு ஓப்பன் பூஜை அறையில் வச்சா நல்லது. ஏன்னா அது முழுக்க முழுக்க எரியும் பொழுது மற்ற இடத்துல எந்த பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் பூஜை அறையில் வச்சுருங்க. இதை பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக அமைதியாக அது அகல் விளக்கு மாதிரி எரியும். டைம் ஆக ஆக முழுக்க எரிய ஆரம்பிக்கும். அது முழுக்க எரியும் பொழுது எப்படி இருக்குன்னா, அந்த வாசமும் வீட்டில் ஹோமம் நடத்தினா எப்படி அந்த நம்மளோட வீடு முழுக்க அந்த புகைகள் புகை மண்டலமாக இருக்குமோ, எப்படி ஒரு ஹோமம் நடத்துகிற அந்த வாசம் வருமோ அந்த வாசம் வரும். இது ஏற்றுறதுனால ஒவ்வொரு ஃப்ரைடேவும் ஏற்றினா அவ்வளோ நல்லது. இது ஈவினிங்கும் ஏற்றலாம், இல்லை காலையில் தொடர்ந்து ஏற்றிட்டும் வரலாம். இதை ஏற்றிட்டு வர்றதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டியாக இருக்கட்டும், இல்லை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், உடல் சார்ந்த அந்த ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் பணம் எந்த குறையும் இல்லாமல், இந்த மாதிரி குழந்தைங்களோட படிப்பு, இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இது முழுக்க எரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பல் ஆகிடும். இதை உடனே தொடாமல் அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு சாம்பல் மாதிரி ஆயிடும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டைட்டான பாக்ஸில் நீங்கள் சேமிச்சுட்டே அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் இருக்கவங்க அதை வச்சுட்டு இருக்கலாம். இந்த